Hello friends, welcome to Students Rank channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா statements. Programming languageல statementsனா என்னென்ன types of statements இருக்குன்னு பார்க்க போறோம். So, நம்மளோட இந்த முந்தின வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா variablesனா என்னன்னு பார்த்தோம், data typesனா என்னன்னு பார்த்தோம், functionsனா என்னன்னு பார்த்தோம், arguments, default arguments, அப்புறம் parameters எல்லாமே என்னென்னன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட டுட்டோரியலில் ஆர்டராக ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ், ப்ரோக்ராமிங்கில் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்னா நம்ம எழுதக்கூடிய பிளாக் ஆஃப் கோடை தான் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ அது என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், அசைன்மெண்ட், கண்டிஷனல், லூப்பிங், ஜம்பிங். சரிங்களா? ஸோ இத்தனை ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம ப்ரோக்ராமிங்கில் டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம், அதுக்கு பேர் வந்து டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து ஒரு வேல்யூவை அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும் பை டிஃபால்ட்டாக அப்படின்னா அது வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன டேட்டா டைப்புன்னு சொல்கிறதுக்கு, வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளரேஷனும், பை டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறதுக்கு பேரும் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் கண்டிஷனல் செக், அதாவது குறிப்பிட்ட கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நம்ம பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகணும்னு சொல்லி நம்மளோட ப்ரோக்ராமில் சொல்லணும். ஸோ இப்போ அந்த டெசிஷன் மேக்கிங்னாலும் ஒன்று தான், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், if else, nested if. ஸோ இந்த 3 இருக்குது. நீங்கள் வந்து பேசிக்காக வந்து காலேஜில் நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சியோ பிசிஓவோ இல்லை பிசிஎஸ்சியோ படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இஃப், எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப்லாம் படிச்சிருப்பீங்க. இதுக்கு பேர் வந்து டெசிஷன் மேக்கிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது எந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட், எந்த இடத்துல எல்ஸ் இஃப், எந்த இடத்துல நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்ஸ் இஃப்னு சொல்லுவாங்க. ஸோ மோர் தேன் 2 கண்டிஷன்ஸ்க்கு மேலே போச்சுன்னா நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எல்ஸ் இஃப் லேடர்னு சொல்லியிருப்பாங்க. லேடரில் எப்படி ஏனியில் படிக்கட்டாக போயிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மல்டி கண்டிஷன் செக்ஸாக இருந்தால் எல்ஸ் இஃப் லேடர், நெஸ்ட் இஃப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ 2 கண்டிஷன் மட்டும் வருதுன்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இஃப் எல்ஸ் இஃப் தாங்க நம்ம டெசிஷன் மேக்கிங் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஐட்ரேஷன்னா என்னன்னா, ஐட்ரேஷனோட தமிழ் மீனிங் என்னன்னா ரிப்பீட்டுன்னு அர்த்தங்க. அதாவது ஒரு விஷயத்தை பண்ணனதை திரும்ப 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 திரும்பன்னு சொல்றதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. இதுதான் தமிழ் மீனிங். சரிங்களா? ஸோ இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ எல்லாமே படிச்சிருப்போம். ஃபார் லூப், டூ வைல் லூப் அண்ட் வைல் லூப், இந்த 3மே லூப்பிங் தான் நடக்குது. பட் ஆனால் நம்ம வந்து என்னென்னு தெரிஞ்சிருப்போம், ஆனால் எந்த யூஸ் கேஸ்க்கு என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்னு சில புரிதல் இல்லாமல் இருக்கும். அதை பற்றின புரிதல்களை ஏற்படுத்துறது தான் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக பேச போகிறேன். சரி, ஃபார் லூப்பும் லூப்பிங் தான் பண்ணுது, டூ வைலும் லூப்பிங் தான் பண்ணுது, வயலும் லூப்பிங் தான் பண்ணுது. அப்போ நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு பொறுத்து நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ ஃபார் லூப்னா உங்களோட எக்ஸிக்யூஷனோட அந்த ஐட்ரேஷன் கவுண்ட்டை நீங்கள் முன்னாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகுங்கிற அந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். டூ வைல் லூப்னா என்னன்னா இது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப். அதாவது டூ ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கண்டிஷன் செக் பண்ணு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுங்க, நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒரு டைம்னாச்சும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் அந்த கண்டிஷனை மறுபடியும் செக் பண்ணி மறுபடியும் அந்த ஐட்ரேஷனை கண்டினியூ பண்ணுமா வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும். இதுக்கு பேர் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. எதை? டூ வைல. ஸோ அப்போ வைல் என்ன பண்ணுன்னா இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. வைல்னா நீங்கள் வந்து ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கண்டிஷன் செக்
நடந்துரும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரும் அதே தான் பண்ணுது, வயலும் அதே தான் பண்ணுது. அப்போ இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஃபார் லூப்பில் எத்தனை தடவை ஐட்ரேஷன் ஆக போகுதுங்கிற அந்த கவுண்ட் உங்களுக்கு தெரியும், வயலில் அது தெரியாது. இது ரெண்டு தான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணுற இடத்துல வயல் லூப் பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் வரலாம். பட் எஃபிஷியன்சியாக ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, எந்த இடத்துல ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் யூஸ் பண்ணுமா வயல் லூப் யூஸ் பண்ணுமான்னு இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கவுண்ட் தெரிஞ்சிருந்தா ஃபாரு, தெரியலனா வயல். சரி, இப்போ நம்ம இதுக்கு எல்லாமே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டூ வயல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போது நம்ம வந்து ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு பாஸ்வேர்டு வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பாப்அப் வந்துடணும். அதுதான் டூ ஷோ தி பாப்அப். அதுக்கப்புறம் அவர் வந்து பாஸ்வேர்டு கொடுப்பாரு. இப்போ அந்த பாஸ்வேர்டு தப்புனா அகைன் இட் வில் பி ஐட்ரேட். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பாப்அப் கொடுக்குற விஷயம் நடந்துடணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டூ ஷோ பாப்அப் வயல் பாஸ்வேர்டு இஸ் கரெக்ட் ஆர் நாட். இதுதான் டூ வயலுக்கு உண்டான ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் லூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார்லேருந்து ஒரு 1லேருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து அந்த 100 வரைக்குங்கிற பிரிண்ட் பண்ணுறது உங்களோட ஐட்ரேஷன் கவுண்ட் எத்தனை இந்த இடத்துல 100. அப்போ அந்த 100ங்கிற நம்பர் உங்களுக்கு கவுண்ட் தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொன்று என்ன இருக்குன்னா வயல்னா என்னன்னா, இப்போ ஒரு மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கு, அது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் ப்ளே ஆகணும். அதனால வயல் மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கு until stop. அதுதான் வயலுங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அதோட கான்செப்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஒரு பாட்டு பாடிட்டே இருக்குது, வயல் அந்த பாஸ் பட்டன் பிரஸ் பண்ற வரைக்கும். இதுதான் வயல் ஸ்டேட்மெண்ட். டூ வயலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ டிவி ஆன் பண்ணோன்னு ஒரு சேனல் வந்துடும். ஸோ ஒரு சேனல் வந்தால் தான் நீங்கள் வேற சேனல் மாற்ற முடியும். சரிங்களா? அதுதான் டூ வயலுக்கு இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம்? டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம், அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம், கண்டிஷனல் ஆர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். சரி, இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லேயே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. சரி, அப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, இதில் வந்து கம்பேரிஷன், அதாவது என்ன செக் பண்ணணும்னா, நீங்கள் கொடுக்குற வேல்யூ மேட்ச் ஆயிருக்கா இல்லையான்னு மட்டும்தான் செக் பண்ணும். ஸோ ஸ்விட்ச்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா மல்டிபிள் செக்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இஃப் எல்ஸுக்கும் ஸ்விட்சுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து கண்டிஷனலை செக் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிரஷன் செக்கிங், அதாவது கண்டிஷனல் செக்கிங் எதுவுமே எக்ஸ்பிரஷனை நீங்கள் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் வேல்யூ மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த வேல்யூவை மேட்ச் ஆகி எனக்கு எந்த கேஸில் மேட்ச் ஆகுதோ அந்த கேஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். சரியா? இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, ஒரு லூப் நடக்கிறப்ப கண்ட்ரோல் வந்து எப்படி டிராவல் ஆகணுங்கிற விஷயத்த சொல்றதுக்கு பேர் தான் அந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே பிரேக்குங்கன்னு ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த பிரேக்குன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, கண்ட்ரோல் வந்து அந்த ஸ்விட்ச் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போயிடும். அதே மாதிரி கண்டினியூங்கிற ஒரு ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, எந்த இடத்துல கண்டினியூ இருக்கோ அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய கோடு எக்ஸிக்யூட் ஆகாம மறுபடியும் டாப்புக்கே போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி கோ டு இருக்கு, ரிட்டன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ நாம் இந்த வீடியோ மூலிமா என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன டைப் இருக்குன்னு நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த டைப்போட ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறது தான், கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஈஸி. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆப்ரேட்டர்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.